இப்ப அதுக்காக என்ன புதியா என்ன வந்துருக்குன்னா அமரத்திலேருந்து முக்கியமான சப்தங்களை எடுத்து அதை ஒரு காண்டமாக சக்தி பண்ணி அப்படி ஒரு அது பேருக்கு லகு சித்தாந்த கௌதி மாதிரி கௌமதியா அதை வச்சா லகு இதுக்கு வருதுற அலங்கிருத்த கன்யாம் யோகதாதி சகூபுதகன் பூனாங்கடத்துல வருது. யாரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறானோ நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு அவன் பேர் கூப்புதல்னு பெரிய சம்ஸ்கிருத. இங்க அதை சொல்ற சுதந்திர வரம் சுதந்திர வரம் பந்துக்குள்ள இருக்கணும் வரம் அவன் நல்லவன். அவன் இந்த வரசத்துக்கு ரெண்டு அர்த்தம். வரான்னா கல்யாணம் பண்ண பையனுக்கு வரன்னு பேரு, சேஷனுக்கும் வரன்னு பேரு. ஒரே சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். இங்க பொருந்தமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிடலாம். எங்க பொருந்தலையோ அங்க மாத்தி சொல்ல முடியாது வரும். அரங்கேபதினு மாத்தி சொல்ல வேண்டும் வேதத்துக்கு. இங்க எப்படி இல்லை, வரம் வரம் ஆவர்த்தி பண்ணி கொள்ளலாம். ரெண்டு டிகாரனான பையனை, ஆனா பக்கத்துல சிவம் நல்ல பையனா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லவனா இருக்கா. அரண்ட போனா கையில பாட்டில் பெரிய பாட்டில வச்சுக்கிறான். அதை விட மகாபாபம் இது அத்தியனம் பண்ணின பிறகு பாட்டில கண்ணால பாக்குறோம் இருக்கா பாருங்க. அவனை பார்த்தாலே பிராயசம், அவனை பார்த்தாலும் ஸ்நானம் பண்ண பெரிய பாபம். அது மகாபாபம்னு சொல்றதுல கண்ணு குடிக்கிறது தான் பாவம். அதுக்கு மேல பாவம் கிடையாது. அதாவது திக்கு கேட்கப்படாது, அது மாதிரி பையனை பார்த்து கொடுக்கப்படாது. சீவம்
சமலங்கத்திய விதினா சமலங்கத்திய கன்யகாம் சமலங்கத்திய பொண்ணு நல்லா அழகு பண்ணி வெறும் ஒண்ணு அனுப்பக்கூடாது. அதுக்காக தான் கேட்கறான். முன்னெல்லாம் கேட்டிருந்தா இப்ப எல்லாம் கேட்கறது இல்லை. கேட்டாலும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் கேட்காத இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா வராதுன்னு நிச்சயமா தெரியும். ஆனா கேட்காத இருக்கக்கூடாது. கேட்கலன்னு திரும்பி தெரியுது வேலைக்கு. கேட்டாலும் கொடுக்க போறது இல்லைங்கிற விஷயமானாலும் ஏதோ கொஞ்சமா கேட்கலன்னா அவர் தெரியாதுங்கிறதுக்காக கேட்கறதுன்னு வச்சிருக்க. பூஷணாதிபிகி கன்யகாம் சமணம். காதுக்கு மூக்கு செங்கலி வளை இதெல்லாம் பூஷணங்கள்லாம் போட்டு அலங்கரம். கல்யாணத்துக்கு வெறுமனை பண்ண முடியாது. பந்து பிராமண பூஜை பந்து கூட பூஜை பண்ணணும். அதுக்காக வேட்டி பந்து கூட வேட்டி வாங்கி கொடுக்கணும். அது ஏதோ விஸ்தா செலவுன்னு நினைக்கலாம். இப்ப எல்லா அந்த நாள்ல கல்யாணத்துல மீன் வைதிகளுக்கு தட்சிணை கொடுத்தா மீன் பூரி கொடுக்குறது. யாராவது கல்யாணத்துக்கு யாரு வேணா போலாம். இந்த ஊர்ல வைதிகாலுக்கு ஜீவனமே கல்யாணத்தோட பூரி தான். யாரும் கிரகஸ்தா கூப்பிட வேண்டாம், வைதிகா கூப்பிட வேண்டாம். கல்யாணம் பந்தா கட்டா எல்லாரும் வந்துடும். அவளோட யோகியதைக்கு தகுந்தாப்புல அவ நிறைய பூஜிப்பான். அப்படி இந்த ஊர்ல இருந்து 96 வைதிகா இருந்தா. எல்லாரும் சௌரியமா ஸ்நானம் செய்து அவளை பிரசவம். அதுல இந்த சமைக்கிறா இருக்காள அவ கேட்டுப்பா, எனக்கும் ஒரு தட்சிணை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவளுடைய இதுல 4 ஒரு பாகம் தான் இருக்கும். அவளுக்கு குறைச்ச ரொம்ப தட்சிணை காசு. இப்ப எப்படின்னா தலைகழ அவ கான்ட்ராக்ட் கல்யாண கான்ட்ராக்ட 18 லட்சம், வைதிக கான்ட்ராக்ட 50,000. ஏது சார் 50,000? 4 பேர் தானே நீங்க இருக்க. ஒருத்தருக்கு 2,000 கூடாதா? ஒரு நாளைக்கு ஜீவனுக்கு 2,000 தேவை. 4 பேர் வந்து 4 8 பேர் நாந்திக்கு வச்சாலே 16 உங்களுக்கு படிச்சு வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய். 16 பத்தி 26,000 ரூபாய்க்கு மேல என்ன இருக்கு? இருக்கா 50 rupees கேட்கலாம். அவனுக்கு 18 லட்சம் கூட கேட்கல. ஜாதகம் போல அள்ளி அள்ளி சாப்பிட்டு போய் குமிச்சுட்டு போயிடுறான். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பந்து பிராமண பூஜாதி கர்மபி லோகார்ஜிதா சம்பாதிச்ச பணத்தை 3 இடத்துல செலவு பண்ணுண்டா. மௌஞ்சி பந்தே விவாஹேஜ மாதா பித்ரோர் ஹரி. உபநயன சம்பாதிச்ச பணத்தை 3 வகுந்துடும். 1 உபநயனத்தை செலவு பண்ணிடும், 1 கல்யாணத்தை செலவு பண்ணணும். இப்ப மௌஞ்சி பந்தே விவாஹேஜங்கிறது பண்ணிக்கிறவனுக்கு இல்ல. நோட்டபிள் பாயிண்ட். உபநயனம் பண்ணிக்கணும், அப்படி சம்பாதிக்க முடியும்? அசம்பவம். அதனால பிதா கன்யாபி, அதாவது பிள்ளைய பெத்தவனோட சமாச்சாரத்தை சொல்றார். மௌஞ்சி பந்தே விவாஹேஜ விவாகம் அர்த்தம் இல்ல, பையனோட விவாகம் அர்த்தம். மாதா பித்ரோ தன்னுடைய மாதா பிதா. அப்படி 3 பிரிச்சு சம்பாதித்த பணத்தை 3 அங்க பிரிச்சு விடுவோம். ஆகையினால எதுக்காடா லக்ஷ்மி நாராயண பிரீத்தியை. பகவான் மகாலட்சுமி அவ லட்சுமி நாராயண ஸ்வரூபம் தம்பதிகள். அதனாலதான் அவ தாம்பூலம் கொடுக்குறது, அவளை ஓதி கொடுக்குறது. கோட்டீஸ்வரன் இருந்தாலும் அவளை கொடுத்துட்டு இவ எனக்கு மொய் தேவையில்லை அப்படின்லாம் எழுதக்கூடாது. நிறைய கொடுக்காதீங்கன்னு எழுதலாம். நீங்க கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் இருக்கிறதுனால ஒரு 10 ரூபாய்க்கு குறைச்சு கொடுங்க அப்படின்னு எழுதலாம். மொய்யே வேண்டாம்னு எழுதக்கூடாது. ஏன் சாஸ்திரத்துக்கு உல்லங்கனம் பண்ணணும். அப்படி இந்த மாதிரி பந்துக்குள்ள விவாகம் பண்ணணும் சாஸ்திரம் கொடுத்து. இது மார்க்கண்டே ஸ்மிருதி பக்க நம்பர் 135. இப்படி கன்யாபிதாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் அடுத்த அத்தியாயத்துல
கல்யாணம் பண்ணினப்புறம் சில நாளைக்கு அமாவாசை தர்ப்பணத்துல எள்ளை வச்சு தர்ப்பணம் பண்ணாலே அப்படின்னு இது ஏதோ பிரபஸ்மிருதிலையும் உள்ள கடைசியில இருக்கு. அது இந்த ஸ்மிருதிலையும் வெத்தமா இருக்கு. கிருத்தோபநயனம் பாணிகிரகணம் கிருத்தா உபநயனம் கிருத்தா பாணிகிரகணம் ததனந்தரம் தரிசாதிகேஷு நித்யேஷு பைத்திரிகேஷு அகிலேஷ்வபி நைமத்திகாதிஷு ததா பிதృபூஜாம் விதானதः தூர்வாக்ஷதைஹி பூர்வீத தில தர்பைஹி ந சர்வதா. அதாவது உபநயனமோ விவாகமோ பண்ணின பிறகு இதுல எல்லாரும் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நாந்தி பண்ணின பிறகு பண்ணக்கூடாதுன்னு புதுசா அதான் ஒரு புதுசா ஒரு வார்த்தையை சொல்லு நாந்தி. இதுல என்ன அதிவியாப்தி வருதுன்னு கேட்டா, சஷ்டப்தி பூர்த்திக்கு நாந்தி பண்ண வேண்டியிருக்கு, ஆதாரத்துக்கு நாந்தி பண்ண வேண்டியிருக்கு, அக்னோத்திராமத்துக்கு நாந்தி பண்ண வேண்டியிருக்கு, சோமியாகத்துக்கு நாந்தி பண்ண வேண்டியிருக்கு, ருத்ரீகாட்சி பண்ணாலும் நாந்தி பண்ண வேண்டியிருக்கு. ருத்ரீகாட்சி பண்ணிட்டா மறுநாள்ல தர்ப்பணம் பண்ண வேண்டாமான்னு கேட்டாங்க. அப்படி அவர் சொல்லல. உபநயனம் பாணிக்கிறோம் ரெண்டுதான் நிமித்தம். இது பண்ணின பிறகு எதுல பண்ணக்கூடாது, தரிசாதிக்கு தரிசம் போன்ற நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள்ல அகிலேஷு பித்ரேஷு பித்திர கர்மாக்கள்ல பிதృபூஜாம் தூர்வாட்சதை அருகம்பில்லையும் மஞ்சளாட்சதையும் சிகரம் அதான பச்சை நினைச்ச அட்சதையே போரும். ஆனா இந்த சம்பிரதாயத்துல மஞ்சளாட்சதை வச்சிருக்கு. சில தர்பை எள்ளு தர்ப கொன்றாங்களான்ட்ட அதுக்கு பதிலாக இது பிதృவியாதிக்கு காரண்யமிருதாக ஸ்ராத்த கர்மணா ஏவமேவ பிரகதிகம் காரணம் அந்நியசாங்க. பிதృவியாதிகள் ஸ்ராத்தம் வந்தாலும் இதுமே லேட்டா பண்ணோம்னா இவனே பிதృவியனுக்கு. அதாவது பொதுவாக நம்ம தேசத்துல என்ன வழக்கம்னா, விவாகத்திற்கு முன்பு இந்த ஸ்ராத்த கிரியெல்லாம் விட்டுதான் நாளையே பார்க்கணும். ஸ்ராத்தம் இதுக்கு அப்புறமா ஸ்ராத்தாதிகள் பண்றது தரிசம் அனிவாரியம். அனிவாரியத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. எது பண்ணமோ நான் இதுக்கப்புறம் வச்சுக்கணும். அப்படி இருந்தாலும் அதுலயும் நீ இது அருகம்புல் தான் சொல்லணும். எதி பித்ரோகோ மிருதாஹஸ்தே கதாதிதபி மூர்த்தியதா. அறிவில்லாத அப்பா சாதத்தை பண்ணிட்டு கல்யாணத்தை பண்ணப்புறம் அப்பா சாதம் வராப்புல பஞ்சு விட்டான்னால் தர்பைஹி திலாட்சதைஸ்தாபி பிதృபூஜா பிரகீர்த்திதா. தர்பை சேர்த்துக்கோ எள்ளாத அட்சத்தை வரணும், எள்ளையும் கலந்துக்கலாம். நது சுத்த நிலை சாவி தர்பாக சாதாரண அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் கல்யாணத்துக்குள்ளுக்குள்ள போய் கனகாதாரம் பாடிக்கிரானம் இதெல்லாம் பண்ண சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி ஸ்தப்த பிரமத்தஸ்ய பிஷ்டபேஷா அரைச்ச தெரிஞ்சதையே சொல்லி என்ன பிரயோஜனம்? புதுசா உள்ள தெரிஞ்சாக்கா இன்னொன்று பாயிண்ட். சொல்றேன். வித்யமான சுபுத்ரஸ்ய மௌஞ்சீம் வா பாணிபீடனே கர்த்தும் சமுத்யதः அதீவ மோகாத் பித்ரோः ஸ்ராத்தம் உபஸ்திதம் மோகாத் பிராதமிகம் சேத்து தன்மத்யேது ததா புனः தச்சாத்தானந்தரம் பூயாத் பத்ரம் புனராச்சரேத்.
अतः न भावुकं कर्म श्राद्धात्पूर्वं समाचरे निवर्त्य पैतृकं श्राद्धं पुत्रयोः तदनन्तरं षष्ठं प्रकुर्वीत निचेत पीडा शिवादया கூடைய முட்டு ஸ்ராத்தத்தை முன்னாடி பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்ன. இது எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும். இப்பெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்துல போய் கல்யாணம்னு கேட்டா பிராமணா கல்யாணமா இதரா கல்யாணமான்னு கேட்கலாம். பிராமணா கல்யாணம்னா 3 நாள், இதரா கல்யாணம்னா 1 நாள். நம்ம சாஸ்திரமும் 1 நாள் தான் சொல்லிருக்கு. இந்த கல்யாண மண்டபக்காரோட எண்ணத்தையும் மாற்ற முடியாது, வீடியோ போட்டோகிராஃபரோட எண்ணத்தையும் மாற்ற முடியாது. என்ன தலைவரை படுத்த அவ வேணா இப்படி வேணா பண்ணலாம். இவாளுக்கு இந்த சிங்கிள் டே, நல்ல சிங்கிள் டே கூட கிடையாது. கல்யாணம் ஆச்சு 6 வரைக்கும் தான். கல்யாணத்தன்னைக்கு முதலாம் சாட்சி ஒண்ணு இறங்கிக்கலாம். கார்கால கந்தகாலம் வந்து வாசல்ல வந்தவங்க வரவேற்பு கொடுக்கணும், காலில் மட்டும் ஊதிய போடணும், மாலை மாத்தணும் அப்படின்னு ஸ்காந்த மகாபுராணத்துல வைஷ்ணவ கண்டத்துல வேங்கடாச்சல மகாத்மத்துல ஆரம்பத்திலேயே மஞ்சக்கயிற்று தாலி கட்டணுங்கிற விஷயம்லாம் அதுக்குள்ள சொல்லு. இல்ல வெறுமணம் இல்லை நமக்கு. நம்மளால சம்மத வாசல்ல அதோடு இல்லாம சலபத்தை கருத்து காலத்தி எடுக்கணும்னு இருக்கு. அதான் நமக்கு அந்த என்ன உண்டாது பச்சைப்பொடி சுத்தின அதையே அதுல போட்டுட்டு கருத்தை விட்டு ஆரத்தி அரைச்சு கொட்டுறது அது அப்படின்னு சம்பிரதாயம் வேங்கடாச்சல மகாத்யத்துல ஸ்காந்த புராணத்துல உள்ள வேங்கடாச்சலம் எடுத்துட்டேல. அப்படி அங்க அது சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் கன்னிகாத ஆத்து உள்ளுக்குள்ள வரணும். உள்ள வந்து முன்னாடி வரப்பிரவேசனம் பண்ணி அதுல முன்னாடி ஆயிருக்க வேண்டியத பின்னாடி பண்றோம். ஒரு பொண்ணை கழிச்சுன்னு வரணும்னா யார் செய்யணும்னா பொண்ணை அழிச்சுன்னு வருது, பிராமணரோட வேலை. இப்ப அவன் பொண்ணுக்குதான் அவன் அலையறான். ஐயோ என் பொண்ணு கல்யாணம்ல இவனே வீடு வீடா போய் எல்லா விதமான என்னமோ ஒண்ணு இருக்கு, பேர் என்ன, மேட்ரிமோனி. இந்த மேட்ரிமோனியில போய் தேடி அது யாரு என்னன்னு தெரியாது. அது எல்லாம் சகோத்திரமா விகோத்திரமா தெரியாது. அது பிரதம பர்த்தாக உற்பத்தியானதா திடீய பர்த்தாக அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சு. இந்தியா கூட திடீய பர்த்தாக உற்பத்தி பொண்ணா பிரதம பர்த்தாகும். திடீய பர்த்தாக உற்பத்தியானும் தோஷம் இல்லைன்னு வித்வான்களே சொல்ற நிலை வந்துருச்சு. புரியல? அதுக்கு எல்லாம் அவன் சொன்னான், யார் தர்மசாஸ்திரம் சொன்னாலும் அவனையே அது மாதிரி இருக்க சொல்லுவாங்க ஒருத்தம். அப்ப அவன் தர்மசாஸ்திரத்தை யோசிச்சு சொல்லுவோம். இந்த மாதிரி பரவாயில்லைன்னு ஒரு தர்மசாஸ்திரம் சொன்னா அப்படியே நீங்களே அப்படி மாறி விடலாமேன்றோம். இப்படி ஒருத்தர் சொல்றாரு, என்ன அவள் அப்படி மாறி கேட்ட சொல்லுவது அவருக்கு முறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறான் ஒருத்தம். ஜமதி கிரிச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு பயந்து போயிட்டான். ஐயோ ஜாக்கிரதையா சொல்லணும், தர்மசாஸ்திரத்தை மாட்டிக்க கூடாது சார். அவன் அப்படி இருக்கிறது என்ன அர்த்தம், வேற அர்த்தம் போடுறது. இதெல்லாம் பார்த்து இவன் கல்யாணம் பண்ண வேண்டாம், பிராமணாட்ட பொறுப்பை விட்டுருவான். பிராமணா தான் பொண்ணை தேடினா. இதெல்லாம் அப்படிதான் நடக்குது. பிராமணா விட போவா, உபாத்தியங்கள் இருக்கும். நான் தான் உபாத்தியம் 4 தலைமுறையா பண்ணி வச்சுருக்கேன், நல்ல பொண்ணு நல்ல குழந்தை எனக்கு தெரியும், பண்ணிக்கோம்பா. இப்பயும் நடக்கிறது. எனக்கு இந்த பையனை தெரியும், இந்த குழந்தைய தெரியும் சொல்றான். தெரிஞ்சா அவனுக்கு தெரியாத பல விவகாரம் நடக்கிறது. அதுல மாறி வந்துடுறது. கடைசியில அது எங்கேயோ போய் வந்து டைவர்ஸ்ல போய் முடியுது. நம்ம சாஸ்திரப்படி டைவர்ஸ்ங்கிறது ஒரு கிடையவே கிடையாது. அது எப்படிதான் இந்த பார்லிமெண்ட்டுக்கு போச்சோ, இந்த டைவர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை எங்க அமெரிக்கால இருந்து புடிச்சு வந்துட்டான்.
ஏன்னா இந்து மத சாஸ்திரங்கள்ல டைவர்ஸ் என்பது ஒரு வார்த்தையே கிடையாது, சப்தையேவ நாஸ்தி. இது டைவர்ஸ் சொல்லக்கூடிய சப்தம் இந்த சம்ஸ்கிருத பாஷையில இருக்கணும், சம்ஸ்கிருத பாஷையில கிடையாது. தியாகா இருக்கு. ஒரு பொண்ணை தியாகம் பண்ணலாம், பத்திய தியாகம் பண்ணலாம். அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், கல்வி முடிச்சா அந்த பொண்ணை விட்டு ஒதுக்கி வச்சு சேர்க்கணும். கண்ணு குடிக்கப்படாது, வேற கண்டா கண்ட இடத்துக்கு சங்கம் பண்ணிருக்க கூடாது. அப்படி இருந்தா அவங்க தியாகம் பண்ணலாம். தாயாரா இருந்தா அந்த நிலையில தாயாரா இருந்தா தியாகம் பண்ணக்கூடாது. அவளை வச்சு ரட்சிங்க சாயாரவர். அவளுக்கு என்ன சாப்பாடோ இதெல்லாம் தண்ணியோ உண்டோ ஒரு வீட்டுல தனியா உட்காந்து வச்சு அவளுக்கு என்ன சௌகரியம் உண்டோ தாயாருக்கு மாத்திரம் பயணம். இந்த மாதிரி இருந்தா அவளை ஒதுக்கி வச்சிருக்கணும்னு சொல்லு. ஆனால் தெய்வர் சொன்ன என்னது, அவ ஐயோ இந்த பொண்ணை வச்சுக்கணும், அவனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், அவன் பணம் கொடுக்கணும், நீ இந்த அவனை பராமரிப்புக்கு செலவு கொடுக்கணும். இதெல்லாம் எந்த மனு சட்டம் இல்லையா ஐயா? மனு பிரதிநிதிகள் எத்தனை பேர் புஸ்தகம் எழுதிருக்கா? ஒண்ணுலேயே கிடையாது. ஆனால் நம்ம தேசத்துல பாரத தேசத்தை பிறந்த பொண்ணுங்க அமெரிக்கால கல்யாணம் பண்ணாலும் 50 வருஷம் சேர்ந்துதானே இருக்க. அந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல கேட்டாலும் பேரு எதுனா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பேரு இது, செகண்ட் ஹஸ்பண்ட் பேரு, தேர்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு. இப்ப உள்ளவனுடைய கணவர் பேர் என்ன, இதெல்லாம் இதுல எழுதுதான், லெட்ஜர்ல இருக்குது. இது இந்த தேசத்துல கிடையாது ஐயா. அப்பேற்பட்ட தேசம் அதெல்லாம் இவருக்கு தெரியும். பண்ணி வைக்கிற ராஜ்யாருக்கு தெரியும், அப்பாவை தெரியும், பொண்ணு தெரியும். அதனால இந்த பொண்ணை இந்த பையனுக்கு அப்படி ஷேப்பா 4 பேர் ஒத்த போறாதுன்னா 4 பேர் அனுப்பும். சுவர்தா சமவேதானி மந்திரவதா வரான் பிரயுயாது. அவ யாரா இருக்கணும்னா நியரஸ்ட் திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னா. நேர ஒண்ணு போயிட்டு அண்ணன் போய் நம்ம பிச்சை சாஷன் நினைக்க ஆப்சண்ட் ஏன் வரலன்னு தெரியல. எங்க வைத்தியமோ அவர் நம்ம ஸ்நேகிதரா இருக்குனால ஸ்நேகிதன் ஒண்ணு அவரை ஏன் ஒரு திக்கஸ்டா இருக்கணும். அவர் வரார். இப்ப யாரா ஸ்நேகிதன் இல்லைன்னா அவர் வராரு சட்ட இப்ப பேச வேண்டாம் அப்புறம் பேசுங்கன்னா அவர் ஸ்நேகிதன் இல்லை. சுகுர்த்தா இருக்கணும், சமவேதம். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாள அது மாதிரி 4 பேரும் ஒரே எண்ணம் உள்ளவர்களாகவும் சேர்ந்தவர்களாகவும் மந்திரம் அத்தியனம் பண்ணி இருக்கணும். வேதம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கெல்லாம் வேதம் தெரிஞ்சிருக்கீங்க, உயர்ந்தவர்கள் நீங்கெல்லாம். வேதம் வந்து உண்டோம் பாடசாலை கூட தெரிவிட்டான்னு நினைக்காதீங்க, பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு ஜன்மா பலமானத்துக்கு உள்ள பிராப்தத்தை சுவாமி நடத்தி கொடுத்தாரே எனக்கு சந்தோஷம். மந்திர வச்சா வரான் 4 பேர். கபிஞ்சலாதிகள் நியாயத 3வது இருக்கணும். இந்த 3ங்கிற ஒத்தப்பட சங்கியா இருக்கிறதுனால எல்லாம் ஈவரா வரணுங்கிறதுக்காக சேர்த்து 4 கபிஞ்சலம் அதிகாரமும். அதுல கபிஞ்சால் சுக்ல எதிர்வேதம். இந்த கபிஞ்சல பட்சிய லட்சம் வச்சுக்கணுமா இல்ல கோடி வச்சுக்கணுமா? 3 பௌத்தம் வந்தாச்சு. அதனால சித்தேனையோ பௌத்த சித்தி. அதனால 3க்கு 3 பண்ணால போதும். அதுமாதிரி இங்க வராங்க இருந்தா பௌத்தம் இருந்தாலும் 3 பேர் இருந்தா போதும். நான் என்னங்க ஈவன் நம்பர் நாந்திமிக பிராமண மாதிரி நாந்திமிகம் ஒத்தப்பட வரக்கூடாது. 9 பேர் வைக்கப்படாது, 8 வைக்கலாம், 10 வைக்கலாம், 9 கூட. இப்ப ஏதோ புதுசா 4 விஸ்வதேவர் 2, பிதாம 2, பிதாமி 2, மாதாம 2, விஷ்ணு 1. இல்ல ஒரு விஷ்ணு தான் லோகத்துல, 2 விஷ்ணு கிடையாது. ஜெகதேக வீர ஜெகத்
ஏதோ சொல்லிட்டாரு. இதே பரிபாஷையில ஏகோஷம்ங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. குந்தார ஒரு பையன் கூடாது. மகத்பூதம் வரும். அதனால ஒண்ணுதான் வைக்கணும். அது கூட 10 பிராமணம் வைக்கணும். விஷ்ணு வைக்கிறதா இருந்தா 10 வைக்கணும், இல்லையா 8. ஆனா யுக்மானு சொல்லி அதனால பிராமணால வரவழைக்கணும். அதான் சொல்லணும், இந்த பொண்ணு இந்த ஆத்து பையனுக்கு இந்த ஆத்து பொண்ணை இந்த கோத்திரத்தை பிறந்தவர்களை நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், நீ கொடுக்கணும். கொடுக்கிறேன், தாசியாமி தாசியம். இதெல்லாம் முன்னாடி நிறைவேற வேண்டிய விடயத்தை ஆத்துக்குள்ளுக்குள்ள கொண்டு செய்யலாம். அதுக்கப்புறம் கன்னிகாதாரம். அது இப்ப பஞ்சவிம்சதி கோல உத்தாரணத்தாரம் ஆசிரியனும், ஏகவிம்சதி கோல உத்தாரணம்னு எதிர்வேதம். சாஸ்திரத்துல 100 குல உத்தாரணம். இந்த புஸ்தகத்துல 100 குல உத்தாரணம் இருக்கு. ஒரு பொண்ணை தானம் பண்ணினா 100. அது அந்த வேதத்துக்கு பிறந்தாப்புல பண்ணி அக்னி வைக்காத கல்யாணம் மாங்கல்ல தாரணம் பண்றது இல்லை. இன்னும் ஒரு சம்பிரதாயம் புஸ்தகத்துல அங்க சொல்லல. இந்த மாங்கல்ல தாரணம் ஆகி அப்புறமா தான் அக்னியே கொண்டு அக்னி வித்வான் ஆரம்பாருது. அக்னி வைக்க எப்படி கல்யாணம் பண்ணுறது? பொம்மநாட்டில ஒத்துக்க மாட்டான். அதனால விவாக சங்கல்பம் பண்றதுக்கு முன்ன சங்கல்பம் ஆன உன்னையோ அக்னியை கொண்டு வச்சு பதிவுக்கு ஆனப்புறம் தான் மேல முதுபருக்கு ஆரம்பம். எதிர்வேதத்தை சொல்லல, ருக்வேதத்துல இல்ல, சாமவேதத்தையும் கிடையாது. ஆனா சம்பிரதாயத்தை மாத்தி பண்ணா வாத்தியார் சரியா தெரியாத வாத்தியார் விட்டாலும் அனுப்பிட்டாண்டாமோ. வாத்தியார் ஏன்னா அந்த நாள்ல பொம்மநாட்டில அவ்வளவு கிடைக்காது இல்ல இருந்தா, பொம்மநாட்டில ஒண்ணும் தெரியல. அதான் தர்மம் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. யூடியூப்ல என்னெல்லாமோ வந்து இதெல்லாம் வரல. அப்படி விவாகமாயி பகல்லையும் விவாகம் ஆன உடனேயும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பகல்ல தான் கல்யாணம், ராத்திரி கல்யாணம் கிடையாது. இதர தேசங்கள்ல லக்னம் நல்லா இருந்தா போதும், ராத்திரியிலும் கல்யாணம். கல்யாணம் ஆன உடனே அக்னி எடுத்துட்டு தேர்ல உட்காத்தி வச்சோ, ரெட்டமாட்டு வண்டியில உட்காத்தி வச்சோ, அந்த குழந்தைகளை அழைச்சிட்டு பிள்ளையத்துக்கு போயிடணும். அங்க போய் 5 நாள் அவாப்புல கூத்தடிப்பு. இவன் என்ன பண்றான்? பொண்ணாத்துக்காரன் தலையில வச்சுடுறான். ஏண்டா பத்தோம் அப்படின்னு சொல்லி அவன் அத்தான் ஒரே அமுக்கு. வைதிக செலவுனா பொண்ணாத்துக்காரனே பண்ணுவாங்களா? கொஞ்சமா நான் சொல்றான், அவர்கிட்ட ஒண்ணு கேட்காதீங்கடா நானே பாத்துக்கிறேங்கிறாப்புல. அப்படி நிர்பந்தம் வந்து மாட்டிக்கிறாரு. இப்படியே புள்ளைய போய் ராயட்ச பிரவேசம் பண்ணி அது ஸ்தாலிபாகம் சாயற்ற 9 நாளைக்குள்ள, அதாவது 9:30 மணிக்குள்ள ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேளையும் உபாசனம் 5 நாளைக்கு பண்ணி 4ஆம் நாள் ராத்திரி சேஷ ஹோமம் பண்ணினால் கல்யாணம் ஆச்சு. இந்த இப்ப நடக்கிறது சிங்கிள் டே கல்யாணம். அது என்னடா சேர்க்கறதுன்னா சேரவே அன்கவுண்டட். இது அது சட்டசபை, எம்எல்ஏ, எம்பி, பார்லிமெண்ட் இதுலெல்லாம் அரசாங்க குறிப்புன்னு ஒண்ணு உண்டு. இதை குறிச்சுக்க கூடாது, இதை குறிச்சுக்கணும்னு ஒண்ணு உண்டு. சிலத்தை குறிச்சுப்பா, சிலதை இவெல்லாம் ஒருத்த அடிச்சது சண்டை போடுறது இதெல்லாம் குறிச்சுக்க கூடாது. சிலது முக்கியமா உள்ளது பாயிண்ட், நோட்டபிள் பாயிண்ட், இதை குறிச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு நாள் கல்யாணம் ஆச்சுன்னா அன்கவுண்டட், குறிப்பில இருந்து எடுக்கப்பட்ட கல்யாணம். ஏன் எடுக்கப்பட்டது? அக்னி சித்தியா? சரி, அக்னி சித்தியா ஆகட்டா இப்ப என்ன நஷ்டம்? கிண்ண சின்னம், இது தாமரை சின்னம், அது மாதிரி சின்னமா? நமக்கு என்னையா நஷ்டம்னு இருக்கும்? கிண்ண சின்னம்னு
அதனால நமக்கு என்னையா நஷ்டம்? அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணம் பண்ணவங்க அப்பன் பரலோகம் போனா அந்த உபாசனத்தில் தான் ஆகணும். ருத்வேகியா வந்தாக்க அவர்களுடைய பாணிகம் ஒண்ணு பண்ணிப்பான். அவனு கூட பாணிகமும் உபாசனாக்தி இருந்தா பண்ணாகம் பண்ணதுக்கு அவனுக்கு விதி கிடையாது. அவன் விதுவனா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும். அப்பதான் பாணிகம் பண்ண முடியும். அக்னிமானா இருந்தால் அக்னியில் தான் பண்ணணும். அதனாலே அவனுக்கு பண்ற அக்னி சரியில்லைன்னா இவனுக்கு கொடுக்க சோறு பரவாயில்ல போய் சேராது. அவன் அங்க போய் பறக்கணும். யாத்தான்னு ஆளு சோறு போட மாட்டானா பையன். பெற்றேனா நீ பெற்ற பாரின்னு அனுப்பிச்சு யாரு அனுப்ப சொன்னா வந்த? அங்க என்ன கிடைக்கும்? எங்க பார்த்தா ரோடு நல்லா இருக்கும், வழன்னு இருக்கும், சிக்னல் எல்லாம் கரெக்டா விழும், தண்டனை எல்லாம் கரெக்டா இருக்கலாம், சம்பாதிச்ச பணத்தை 40% கவர்மெண்ட் கொடுத்து விடலாம், அதெல்லாம் கரெக்டா இருக்கும். இத நதி உண்டா, ஸ்நானம் உண்டா? அங்க இருக்கிற நதி பேரு எந்த 18 புராணம் எந்த புராணத்தையும் ஒரு நதி பேர் எடுக்கலையே. ஏன்? கிருஷ்ணா, கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி, பீவர்த்தி, வேகமதி, இப்படி எல்லாம் பேரு புராணங்கள்ல வந்து நவில் நதி எல்லாம் வரலையா? ஒரு புத்தகத்தை அதனால அவங்க அதுக்கு பேர் தனியா வைக்கலாம். கிரௌஞ்ச பர்வதமா, கிரௌஞ்ச ஐந்திர கண்டமா பேரு. அப்ப அவளே தனி கல்பனம். அதனால இந்த விதேசத்துக்கெல்லாம் அந்த அவனோட போகும் போதும் கதி இல்லாவிடும். அதனால 5 நாள் கல்யாணம் பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. உபாயம் பண்றது ஒண்ணும் பெரிய செலவு ஒண்ணு. 5 நாள் கல்யாணம் பண்ண குளிக்கப்படாது, அவ்வளவுதான் விஷயம். பாக்கி எப்படி இருந்தா கல்யாணம் ஆயாச்சு. இப்ப மேல எத்தனை நாளுக்கு தான் உற்சவம்னா 6 months. கல்யாணம் ஆகி 6 மாசம் கொள்ளலாம். 22ஆம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அன்னியோட கதை ஆயிடுச்சுன்னு நினைச்சு. பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி கல்யாணம். கல்யாணத்தினோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு இது கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு, வந்தாச்சு, கொண்டு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னு விட்டார். அங்கதான் ஆரம்பிக்கிறது கதை. கல்யாணஸ்யாஷ்டமதினே ஸ்ரீமானி லக்னோத்சவாட்சகா. லக்னோத்சவம் ஒண்ணு பண்ணுவான் 8ஆம் நாள். நவமே திவசே பஷ்டாது பவ்யதாம்பூலநாமகா. 9ஆம் நாள் ஊர்ல உள்ளவர்களெல்லாம் தாம்பூலம். கந்தச்சூர்ணோத்சவ ஸ்ரீகா பஷ்டாது புஷ்பாபிதானகா. சந்தனம் கொடுக்குறது ஒரு நாளைக்கு, அதுக்கப்புறம் பூ கொடுக்குறது ஒரு நாளைக்கு. துவாதசே திவசே 12ஆம் நாளைக்கு பாட்டு பாடுறது. எல்லாரும் பாட்டு. கல்யாணத்தை 12ஆம் நாள்ல பாட்டு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே வச்சிடுவோம் ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் என்ன? பார்ட்டி என்னோ பேர் இருக்கு. என்ன? ரிசப்ஷன். இங்கிலீஷ் வார்த்தை கூட வரமாட்டேங்கிறாரு. இந்த ரிசப்ஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் சேர்த்து நிக்க வச்சேன். அது இஜ்ஜத்து. அது 6 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதா, 5 வருஷம் முன்னாடி ஆச்சா தெரியாது. முதல்ல நின்னாங்க, அவளுக்கு தோணி போயிடுது. நிலையில அந்த குழந்தைகள் பார்க்கறதுக்கே யோசனை பண்ணும், பக்கத்துல வர்றதுக்கே யோசனை பண்ணும். இப்ப பக்கத்துல இருக்கிறவாளையே யோசனை பண்றது இல்லை. அவன் 2 பேரும் பேசிட்டு இருக்கான் கல்யாணம் பண்றது. நமக்கு வெக்கமா இருக்கு, அப்பா வெக்கப்படல. திரையோதசிதினே ரம்யா கௌரி லட்சுமி மகோத்சவ. 13 நாளைக்கு கௌரி லட்சுமி மகோத்சவம் இருக்கு. சதுர்தசிதினே பஷ்டாதி பவ்யோ நீராஜனாட்சகா. 14ஆம் நாள் நீராஜனம். எல்லாரும் குழந்தை ஹாரத்தி இருப்பாங்க கிராமங்கள்ல. எல்லாரும் ஹாரத்தி இன்னைக்கும் இருக்கு. அதுல ஒரு மாதிரி கிராமங்கள்ல ஹாரத்தி. ஆசியர்வாதோத்சவ பஞ்சதசே
15 நாள் ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்பெல்லாம் கல்யாணத்தன்னைக்கும் ஆசீர்வாதம் கையோட 5ஆம் நாள் தான் நாள்ல பண்ணுவேன். 15ஆம் நாள் பண்ண வேண்டியது 5ஆம் நாள் இருந்தது. 5ஆம் நாள் பண்ணுவது கையோட 15 minutes நடக்குது. சித்ரோத்சவ 15ஆம் நாள் சித்ரோத்சவம். பல விதமான நாட்டியங்கள் இது மாதிரி உள்ளது சித்திரம். ஷோடசி திவசே வாத்திய நாமகா எல்லா வாத்தியம் ஃப்ளூட்டு வயலின் வீணையும் ஃப்ளூட்டு மிருதங்கம் இது மூணும் நம்ம ஒரு வாத்தியம். வேணு தந்திரி லயாஸ்பாதம் மிருதங்கமணி நாமகாக வாத்தியம்னா என்னென்ன லிஸ்ட் கொடுத்துருக்காரு. வேணு புல்லாங்க தந்திரி லய ஆஸ்வாத அதனால வரக்கூடிய ஒரு அந்த கானம் அதோட மெட்ல ஏதோ வித்தியாசம் இருக்கு. அதான் லயம், அது திருப்திப்படுத்துவது. மிருதங்கம் அது பிராமணாலே அடிக்கிறா இந்த நாள்ல மிருதங்கத்தை. அப்புறம் மணி ஜிஞ்சா போடுறாள அது அங்க போடுறாளோ போடலையோ ஒருத்தருக்கு போடுறேன். அத சொல்லிக் கொடுக்கறது பல சாஸ்திரிகள் இருக்கா. அது ஒரு கிரகஸ்தன்னா அந்த கிரகஸ்தனுக்காக ஜாதா போடுறதுக்காக பல வாத்தியார்கள்லாம் இருக்கு. ஷடுத்சவ விசேஷாஸ்து சாயம் பிராதः அப்புறம் காத்தாலையும் சாயிட்டு 6 நாளைக்கு உற்சவம். நீராஜனம் தப்சாயான்னு சாயத்தை விட நீராஜனம் பிரகுல்யாது ஆதினா 8 நாளைக்கு. அப்புறம் இன்னொரு பொம்நாட்டிகள்லாம் பாடும். பொம்நாட்டிகள்லாம் பாடுற வழக்கம். சுமங்கலி எல்லாம் பாட்டு தெரியாத கல்யாணத்துக்கு முன்னாடியே பாடுறது இல்லை. நான் பண்ணுவேன் பொன்பாக்க வர இன்னைக்கே எனக்கு பாட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டேன். அப்படி பெருமையா வேற சொல்லு. அப்படியா இல்லையா ரசிக்கிறது? எங்க மூட்டையா ரமேஷ இங்க போயிப்பங்க. ரசிப்போங்க. சுமங்கலி இவருக்கு ரசிக்க கிடையாது, அவர் ரசிப்போம். ரசிக்கிறவா இங்க இல்லை. அங்கேயாவது இது லைவ் கிடையாது, லைவ் கிடையாது, அங்கேயும் பார்க்க முடியாது. சுமங்கலி கனபூர்வம் வரையோடு தக்கிரமா சித்தியே மாசம் ஆச்சு. இத்தனை நாள் ஆன ஒன்னையும் 3ஆம் மாசம் இதெல்லாம் 3ஆம் மாசம் வரவழைக்கிறது, 6ஆம் மாசம் வர இதெல்லாம் இருந்தது. அந்த பேச்செல்லாம் போயிடுச்சு. சித்தியே மாச சட்டேஜ வராஹ்வானோத்சவோ மகானே பையனை வரவழைக்கணும். திருதி திதி ஏத சதுர்த்தேஜ பராம்பாகமன நாமக 2ஆம் மாசமோ 4ஆம் மாசம் வரனோட தாயார் வரவழைக்கணும். மகோத்சவ பிரகதிதா பஞ்சமேது பரஸ்பரம் 5ஆம் மாசம் கடன்னார். இவாவாத்துக்கு போறது அவாயாத்து. சம்பந்தனாராகமக்யா சுமஹாமங்களோத்சவா ஏவம் அமாச ஷட்டோதோ கல்யாணானந்தரம் புனः. இப்படி 6 மாசம் கல்யாணம். ததீய பவனே தத்ர கல்யாணானாம் பராம் பரம்பரா பிரபவேது மகதி நித்யம் அல்பஸ்யாபி தேயினः அத்தः கன்யாதான சமம் திரிஷு லோகேஷு வித்யதே. கன்யாதானத்துக்கு ஈடுபாடு கிடையாதான். அவாத்த கல்யாண பரம்பரை வித்தியா சொல்லி கல்யாணத்தை பத்தி ரொம்ப உயர்வாக இத்தனை மாசம் கல்யாணம் பண்ணும் சொன்னாங்க. விஷயம் புதுசாக ஒரு விஷயம் இருக்கட்டும்னு சொல்லி இந்த கல்யாணம் பண்ற வேலைக்கு ஏதாவது கொடுக்கணும். தர்மம் இருக்கணும். கல்யாணம் பண்றேன்னு வந்து கேட்டாலும் கொடுக்கணும். இப்பெல்லாம் சங்கோச்சப்படுற நீ பொண்ணை பெற்றுட்டு என்ன நாயகடா பணம் கொடுக்கணும்னு கேட்கறான். மகாதோஷம். விவாக பூஞ்சி யஜ்ஞார்த்தே சத்ரார்த்தே வா விசேஷதா சுண்ணாம்பு இல்லை தத்தோடி குணிதம் தத்து தத்தம் சர்வம் ந சம்சய. யாக விவாகம்னு சொல்லி ஏதாவது பணத்தை கொடுத்தாலோ, யாகத்தை கொடுத்தாலோ, உபநயனத்துக்கு பணம் கொடுத்தால் சத்திர யாகம், சத்திர கலியுகம் கிடையாது, நட்சத்திர உத்தரம் உண்டு.
அதுக்காக கொடுத்துட்டால் 1 ரூபாய்க்கு கோடி ரூபாய். அதனால 1 ரூபாய் கொடுத்துட்டாலே கோடி ரூபாய் கொடுக்காது. அதுதான் அதை உடனே அதை பிடிச்சுடுறாங்க. ஒண்ணுக்கு கோடி கேட்டா சார் 1 ரூபாய் கொடுத்துட்டா சார் பிச்சைதான் வாங்க மாட்டேங்கிறான் சார். 1 ரூபாய் 10 ரூபா வாங்க மாட்டேங்கிறான். 10 ரூபாய்க்கு டீ 10 ரூபா 10 ரூபா 100 ரூபா கொடுக்குறோம். இவன் தர்ப்பணத்துக்கே 100 ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறான். மண்டச்சனூர்ல 100 ரூபாய் தர்ப்பணம். 10 பேர் பண்ணா 700, 10 பேர் தர்ப்பணம் பண்ணா 200 ரூபாய் தேர்றது இன்னைக்கு இருக்கு. என்ன 100 ரூபாங்கிறது இருக்கு. மெட்ராஸ்ல போனா 1500 ரூபாய் தர்ப்பணம் கிடையாது. இவா இவ்வளவு அழுக்கிற அமைக்கினாலும் அவ்வளவு அது படுத்து வைதிகம் இத்தனை கோடி வச்சாதான் வருவாங்க. பயனும் கொடுக்க வேண்டியது. தத்தோடி குணி தஞ்சத்து தத்தம் எல்லாம் இன்பாலாக இல்ல ரோஸ் வரப்போகுது. இந்த நிலைக்கு வைதிகள்லாம் மாறிடுவோம். அப்புறம் வைதிகளே பிரிக்க மாட்டேன். கதை கேட்கணுமா? ஏதது இதத்த சமம் தஸ்யாது கிரகணே தந்திர சூரியோ பிரதத்தம் பிரமத்தேதி கிருத்தோபனயனே புனா. சந்திர சூரிய கிரகணத்தை கொடுத்தா என்ன பண்ணணும் அந்த பாதமும் பாருங்க. கல்யாணத்துக்காக பணத்தை கொடுத்தான். அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வெறுமனை வரக்கூடாதுன்னு விட்டான். ஏதோ ஒண்ணும் கையால நம்மால முடிஞ்சத செஞ்சது குடிச்சுட்டு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி கூடிய முட்லையும் வெவ்வேறு பாஷை பொண்ணை கல்யாணம் முடிக்காது. தமிழ் பாஷைன்னு தமிழ் பாஷை பொண்ணு, கர்நாடகான்னா கர்நாடகா, கேரளான்னா கேரளா. இது இப்ப கர்நாடகாக்காரன் பொண்ண கல்யாணத்தை பண்ண வந்துட்டோம். ஒருத்தன் சொல்றான் நீ அப்படி பண்ண 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா தப்புன்னு விட்டான். இங்க தெரியாததுக்கு மேல வச்சாங்க கோலாட்டத்துக்கு பக்கத்துல வச்சார். யாரெல்லாம் 2 பொண்டாட்டி கல்யாணம் இருந்தாலும் அவாத்துல சாத்து மொழி சாப்பிட்டு வந்துட்டா அவா பிராயசத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு 2 கல்யாணம் பண்றதால்தான் யோஜனை பண்ணணும். அதெல்லாம் வீணா போயிட்டாங்கிறா. ஆனா வாழ்காந்திர கல்யாணம் பண்ணதால என்ன பண்றது? சில பேர் அப்படி சொல்றா, சில பேர் வேற விதமா பேசுற. முத்தநாவல் சுவாமி தீட்சிதருக்கு பேய் பிடிச்சது, பிசாசு பிடிச்சது, அதை முத்தநாவால் ஓட்டினார். அவர் முத்தநாவால பெருமையும் சொல்றதுக்காக நீங்க சொல்லலாம். ஆனா அதே சொல்ற சந்தர்ப்பத்தையே சுவாமி தீட்சிதர பெருமையை குறைக்கிற மாதிரி இருக்குன்னு யோஜனை பண்ணணும். அதே சொல்றதா என்ன யோஜனை பண்ணணும்? தனக்கு பேச முடியாது போய் வாயை அடைக்க முடியாத, பிரவதம் பண்ண முடியாத, பேச முடியாத வந்த போதும் அவன்சத்தை வந்தவர் அந்த ஆதிகாரத்தை நிறுத்தி வைத்தார அவருக்கு அப்படி எனக்கு இப்படி எல்லாம் சேர்த்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பர தேசங்களாக சொல்லும் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக பர நிந்த ஆபத்து என்ன சொன்னது? இன்னொருத்தனை போதாக வெய்யும் சேர்த்து பர நிந்தியம் பண்ணப்படாது, பர ஸ்தோத்திரம் பண்ணப்படாதுன்ற ஈஸ்வரர் இந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தார். நமக்கு என்ன அம்மா சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா தர்மசூத்திரம் அதை ஒத்துக்கல. தேவையில்லை ஸ்தோத்திரம் பண்ணாரா சுவாமி, நான் ரமேஷ் பையன் ஸ்தோத்திரம் பண்ணா எனக்கு ஏதாவது தோட போட்டுருவாரோ, அது ஸ்தோத்திரம் பண்ணாதான் வேண்டாம் தீர்மானம் பண்ணாரோ எனக்கு தோணும். அதுக்கு எனக்கு கொடுத்தா கொடுக்காத போட்டான். எதாவது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அவரை பிச்சை வேணா ஸ்தோத்திரம் பண்ணலாம், நான் பண்ண முடியாது. ஏக பாஷாஜாதிகஸ்து சங்கிரஷ்ட சம்பவேத்தி. ஏக பாஷா ஜாதிக்கு ஒரே பாஷையில் உள்ளவனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இப்ப யோகா பண்ணம் வெவ்வேறு பாஷாக்கார கல்யாணம் பண்ணவெல்லாம் இவ கிராட்சியாளா அக்ராட்சியாளா யாகத்தை ஆத்திஜம் பண்ணலாமா கூடாதா, அவளுக்கு என்ன பிராயசிக்கும் எல்லாமாவா? அப்ப தர்மசாஸ்திரம் பல விஷயங்களை சொல்லியிருக்கு.
பல விஷயத்துல ஆசூர்து காண்டத்துல இப்ப எல்லாரும் சொல்லிக்கிறா மகா மகா மகாகுரு, எங்க அப்பா மகாகுருன்னு எல்லாரும். மகாகுரு லட்சணம் என்னன்னுட்டா இவனே பெற்றிருக்கணும். இவர் கர்ப்பாதாரம் இவர் பண்ணி உபநயனம் பண்ணி வச்சு வேதம் சொல்லி கொடுத்து வேத பாஷ்யம் சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஸ்ரௌதம் முழுக்க கல்பம் முழுக்க சொல்லி கொடுத்து வேதாந்தம் மொத்தமும் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொன்னா அவர் தான் மகாகுரு. இதுல எது குறைஞ்சாலும் வேற எங்கேயா போய் தெரியும் ஸ்ரௌதத்தை போய் வேற ஒருத்தத்தை தெரிஞ்சு விட்டா அங்க போச்சு. வேத சொல்லி கொடுத்துக்கலாம், வேத பாஷ்யம் வேற ஒருத்தரையே பார்த்துக்கலாம். ஸ்ரௌதனை அவர்கிட்ட சொல்லிக்கலையானா வேற ஒரு வார்த்தை அப்ப அவரை பண்ண மாப்பிட்ட அப்படியாச்சா பண்ணா பண்ண முடியாது. சரி பண்ணிவிட்ட அவ அம்மாவை பண்ணினாலும் இந்த பண்ணா பண்ண விட்டா பயோ குரு தரா ஸ்மிருதா. தாயாருக்கு தாப்பனாருக்கும் தாயாருக்கும் பேதம் இல்லை. இவர் குரு அவ குரு தரான்னா அவருக்கு 12 14 வச்சுக்கோ, ஆனா 12 வைக்கப்படாது. அதெல்லாம் 342 பக்கம் கொண்ட இந்த தர்மசாஸ்திர பரிபாலன சபையில 1942 பிரசுரமான புஸ்தகத்தையே பார்க்காதவா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணப்புறம் 2ஆம் கல்யாணம் பண்ணா அந்த அக்னியை சேர்க்கலையா விட்டாலையா இப்படின்னு 56 ஸ்மிருதிக்குள்ள உள்ள புஸ்தகத்தை எப்படி பார்க்க முடியும்? தந்தாயாருக்கே கண்ணால் சரியா பண்ணாதவன் வேற ஒருத்தால இதை பார்க்க முடியும். அதனால கூடிய வீட்லையும் இன்னும் சில விஞ்ஞானம் இருந்து தன்னை பத்தி தெரிஞ்சுண்டு சந்தோஷம் சுதோஷம் பலதோஷம் இது சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாம் இருந்துண்டு உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருந்துட்டு எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். ஆமா, இவர் சாஸ்திரஜர், வேதம் பெரிய மகா ராஜேஸ்வர சாஸ்திரி, அவருடைய மாப்பிள்ள கனாந்த தப்பதமன் ராமச்சந்திர கனபாடி சேர்ந்த கனபாராயணம் அவரும் நானும் சேர்ந்தேன். 1985 காசிய கனபாராயணம் பண்ணியிருக்கோம். அவருடைய குமாரர்னாலே பெருமைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பிதாவால பெருமை உண்டு. இப்பேற்பட்ட மகானுக்கு அவர் அப்பா வியாசம் மசட்டனத்தாரும் சுத்த பௌத்தமனும் மேல சுகதாசம் அப்படிங்கிற மாதிரி மனுஷாசனுக்கு பிதா அப்படிங்கிறதுனால ராமச்சந்திர சாஸ்திரனுக்கு பெருமை. பேசவே மாட்டாரவர் அலையதான். அது அந்த குணம் முழுக்க வருவதற்கு பெரிய மகாவித்வான். இந்த சபைக்கு பிரசிடண்டா இருக்கிறது சபை பண்ண புண்ணியம் ரமேஷ் நடந்து வந்துருக்கா. இவதான் சப்யாள் எல்லாரும் சாஸ்திரம் வாசிக்கணுங்கிற அர்த்தத்தை கடைசின்னு சொல்லு. ஸ்ரீ குருபியோ நமஹ. நம்ம வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபையுடைய இது 75வது வருஷம். நிரந்தரமாக அவிச்சின்னமாக இந்த நாளா நடந்துட்டு அப்படிங்கிறது ரொம்ப சிலாகிக்க வேண்டிய ஒரு விஷயம். சத்விஷயம் எப்பவும் அதை பத்தி சொல்லிட்டே இருக்கணும், நல்லதை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். நடக்கிறதா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை, ஆனா சொல்றத நிறுத்தப்படாது. ஏன்னா கேட்கறவா அவளுக்கு தெரியணுமோ இல்லையோ, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தான் அனுஷ்டானம் பண்றது. தெரியவே தெரியாம போயிடுத்து சொன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது. சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் பெரியவாள்லாம் உபன்யாசம் போறதாவது தர்மங்கள் எல்லாம் நிறைய பிரச்சாரம் ஏற்படுத்தினாங்க. கேட்கிறது நம்ம இந்த சபையானது 75 வருஷம் வரையில் இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்குங்கிறது ரொம்ப வசதியான விஷயம்.
இனிமேலையும் இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி காரியங்கள்லாம் செய்ய போறது. அதுலயும் சந்தேகம் இல்லை. பெரியவா ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க அது ஆச்சந்திரார்க்கம் அப்படியே நடக்குங்கிறதுல நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இதுல இப்ப நம்ம பிராமண சமாஜம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிராமண சமாஜத்துல நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணும்படியாக இருக்கு. ஒரு ஒத்துமைங்கிறது தேவைப்படும், ஐக்கமத்தியம் அப்படிங்கிறது எனக்கு அப்படி தோன்றது, அதனால சொல்றேன். ஐக்கமத்தியம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், துஷ்ட காரியம் பண்றதுல ஐக்கமத்தியம்னு இருக்கக்கூடாது, சத்காரியம் பண்ணறதுல ஐக்கமத்தியம் இருக்கு. இப்ப தோஷம் இல்லை அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. இப்போ தீட்சிதர் மாமா சொல்லும் போது தோஷஜகான்னு சொல்றது ஸ்வதோஷ பரதோஷ வித்து அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினான். வாஸ்தவமா பண்டிதனுக்கு வித்வான் விபஷ்டித் தோஷஜகா அப்படிங்கிற இடத்துல ஸ்வதோஷஜகா தான் முதல்ல வேணும். ஏன்னா ஸ்வதோஷம் எல்லாருக்கும் தெரியறது இல்லை, பரதோஷம் ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு போயிடுறது. இன்னொருத்தன் குத்தம் பண்றாங்கிற விஷயம் இயற்கையா தெரிஞ்சு போயிடுறது, ஆனா தான் என்ன பண்றோங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால வித்வானுக்கு மற்றவாளை காட்டிலும் விசேஷம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தன்னுடைய தோஷம் தெரியணும். ஆக வைதுஷ்யத்துக்கு அப்படி ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கும் மேல தோஷம் இல்லாதவான்னு யாரையுமே சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் கொடுத்துட்டுதான் இருக்கும். ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டா சுவாமிய சொல்ற குணதோஷவும் புதோ கிருண்ணன்னு இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரஹா சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண்டேன் யச்சதி. கோலையானந்தத்தை தீட்சிதேந்திரால் இந்த ஸ்லோகத்தை உதாரணமா கொடுத்திருக்காங்க உபமானத்துக்கு. சுவாமி என்ன பண்ணார், சந்திரனையும் கிரகிச்சுட்டார். அந்த பார்க்கடலை கடையும் போது சந்திரன் அதுல இருந்து வந்தது, க்ஷீரசாகர மந்தனத்திலேருந்து சந்திரனும் அங்கதான் வந்தது. ஹாலாஹல விஷமும் அதுலேருந்து வந்ததுதான். சுவாமி ரெண்டையும் கிரகிச்சுட்டாராம். ஆனா கிரகிச்சுன்னு என்ன பண்ணாருன்னு கேட்டா சிரசா ஸ்லாகத்தே பூர்வம், குணத்தை ஸ்லாகிச்சு சொல்லணும். அதனால சந்திரனை குணத்துக்கு பிரதீகமாக வச்சுட்டு தலையில தூக்கி வச்சு விட்டாங்க, தலையில தாரணம் பண்ணி விட்டாங்க. அதே சமயத்துல இந்த விஷத்தை என்ன பண்ணினாரு சொன்னா கழுத்துல போட்டு அடக்கி வெளியில வர விட. இது பகவான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நீதி. குணதோஷவும் புதோ கிருண்ணன். அதே மாதிரி ஒரு வித்வானாக இருக்கிறவன் குணத்தையும் தோஷத்தையும் ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். குணமே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. சில பேர் அப்படி இருப்பா, அவர் எதை பார்த்தாலும் தோஷமாவே தெரிஞ்சுட்டு இருக்கும். நச்சாத்ராதீவ கர்த்தவியம் தோஷ திருஷ்டி பரம் மனஹா தோஷோஹி அவித்தியமானோபி தச்சித்தானாம் பிரகாசத்தை. குமார பற்றி சொல்றான். இல்லாத தோஷமே தோஷமா தெரிஞ்சுட்டு இருப்பான், தோஷம் இருக்கு அப்படின்னு. அதனால ரொம்ப அதுல இது பண்ணக்கூடாது. ஒரு மீடியமா போகணும், மத்திய மார்க்கத்துல போகணும். அதே சமயத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்கு. இல்லாட்டா தெரியலேன்னு சொன்னா நம்மளாலேயும் தோஷத்தை வர்ஜனம் பண்ண முடியாத போயிடுமே. அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கிறது நிச்சயமா இருக்கு. தோஷத்தை ஜாஸ்தி பிரகாசனம் பண்ணக்கூடாதோன்னு நினைக்கிறேன். சுவாமி அப்படிதான் இங்க சொல்றாரு. அதை ஜாஸ்தி பிரகாசனம் பண்ணக்கூடாது. அப்பதான் பிராமண எல்லா சமாஜத்துல ஒரு ஐக்கமத்தியம் இருக்க முடியும். அதனால நான் அப்படி நினைக்கிறேன். தோஷத்தை ஜாஸ்தி பிரகாசனம் பண்ணாம அங்க இருக்கக்கூடிய குணத்தை நம்ம பிரகாசனம் பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நன்னா நம்ம சமாஜம் வளரும். பிராமணர்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கணும். அவ சௌக்கியமா இருந்தா தான் லோகமே க்ஷேமமாக இருக்க முடியும். அப்ப அந்த விதத்திலே நம்மெல்லாம் கொஞ்சம் அந்த ரீதியில சிந்தனம் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. மற்றபடி எல்லாமே ரொம்ப வசதியா நடந்துட்டு இருக்கு. அதுல ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை. பெரியவாளுடைய அனுகிரகத்துல
வேத வித்வான்கள் அவளுடைய வேத வித்துகளுடைய ஆசீர்வாதத்துல இந்த இப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்க இத்தனை வருஷ காலமாக இது அனுஷ்டியூத்தமாக தொடர்ந்து அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறத கேட்டுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதே.